अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सर्वदेशदशाकालेषु अव्याहतपराक्रमा रामानुजार्य दिव्याज्ञा वर्धतामभिवर्धतां रामानुजार्य दिव्याज्ञा प्रतिवासरमुज्ज्वला दिगन्तव्यापिनी भूयात् साहिलोकहितैषिणी. ராமானுஜாரிய திவ்யாக்ஞை அப்படின்றது அவரவர்கள் கொண்டுள்ள சரீரத்துக்கு தகுந்த வர்ணாசிரம தர்மங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுஷ்டித்து அதுக்கப்புறம் இவன் பிரபன்னனானதுனால ஸ்ரீ வைஷ்ணவனா பிரபன்னனாக இருக்கிறதுனால இந்த 5 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல், அருள் செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், தான் வந்த திவ்யதேசங்களுக்கு கைங்கரியம் பண்ணுதல், துவயமர்த்தானுசந்தானம் பண்ணுதல், வைஷ்ணவனுடைய அபிமானம் என்னுடையவன் அபிமானம் பெற்றிருத்தல் அப்படின்னு. அதில் எல்லாரும் இந்த 5வது கைங்கரியத்தை கட்டாயம் பண்ணி ஆகணும். பிரபன்னனாக இருக்கும் மொத்த பேரும். அதிலிருந்து 5-4, 5-4-3, 5-4-3-2 அந்த மாதிரி 1ன்றது ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பதுன்னு அதுக்கு அடியிலேருந்தே யோக்கியத்தை ஓணும். அதாவது உபநயனாதிகள் சம்ஸ்காரமெல்லாம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி குருகுலத்தில் ஆச்சாரிய சகாசத்தில் அடிபணிஞ்சு கைங்கரியாதிகள் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்தை வாசிச்சிருந்தா அதுக்கப்புறம் அதை பிரவர்த்திப்பிக்கலாம். அது உத்தமோத்தம அதிகாரிகளுக்கான விஷயம். அது சரி. மீதி எல்லாம் அப்படி இல்லை. அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பிக்கிறதுக்கு எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமேன்ற ரீதியில் அருளி செயலை நாம் எப்போனா கேட்டுக்கலாம், அதனுடைய அர்த்தத்தையும் கேட்டுக்கலாம், இன்னொருத்தருக்கும் நாம் சந்தோஷமாக சொல்லலாம். துஷ்யந்தி ரமந்திச்சா போதயந்த பரஸ்பரம் அப்படி. மற்றதெல்லாம் கேட்கவே வேண்டாம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நமக்கு பெருமாள் சக்தி கொடுத்தாருன்னா, தனங்கள் கொடுத்தாருன்னா அதை கொண்டு பண்ணுறோம். உடம்பு சக்தியை கொடுத்தா அதை கொண்டு சில காரியங்கள்லாம் பண்ணுறோம். தனாதி சக்திகளை கொடுத்தா உற்சவாதிகள் அது இது பண்ணுறோம். ஆச்சாரியனிடத்தில் ஏதோ கொஞ்சம் விசதமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம் கேட்டால் கூட போதும். கேட்டிருந்தால் துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்றதுக்கு சுருக்கமான அர்த்தம், கொஞ்சம் விரிவான அர்த்தம், கொஞ்சம் விரிவான அர்த்தம் தேசிகனே பல இடத்துல சாய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப விபுலமான அர்த்தத்தை பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது, பிரகிருதி பிரத்யேகத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படி இல்லாமல் அர்த்தானுசந்தானம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சமான அர்த்தம் என்னன்னா, ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளில் களையற்ற கைங்கரியம் பெருகைக்கு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்றதுக்கு அடுத்தது அர்த்தம். ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளில் களையற்ற கைங்கரியம் பெறுவதற்கு ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன். இது எல்லா பதத்துக்கும் ஒரு பதம் சோறாமல் அர்த்தம் வந்துடுது. முதல்ல உத்தரார்த்தத்துக்கு சொல்லி, அதாவது என்ன பலனுக்காக சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லணுமோ இல்லை, அதனால் உத்தரார்த்தத்துக்கு முதல்ல அர்த்தம் சொன்னார், பூர்வார்த்தத்துக்கு அப்புறம் அர்த்தம் சொன்னார். ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகள் களையற்ற கைங்கரியம் பெருகைக்கு ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன். இப்போ அதுவும் இல்லாத கூடிய எப்படின்னு சொன்னால், ரொம்ப பசுப்பிராயனாக ஒருத்தன் இருக்கான். அந்த மகானிடத்தில் இது பல தடவை சொல்லியிருக்கேன். மகானிடத்தில் அத்தியந்த பக்தியுக்தனாக இருக்கான், வேறு ஒன்றும் தெரியாது.
அதனால் அந்த வேறு ஒன்றும் ஆச்சாரியன் அவனுக்கு சொன்னால் கூட அவனுக்கு புரியாது. அப்படின்றதுனால ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், கட்டாட்சிச்சுட்டு பெருமாளத்தில் சரணாகதி பண்ணி வச்சுடுறார். அப்படிப்பட்டவனுக்கு இந்த 4வது கைங்கரியத்தை பண்ண முடியாமல் 5வது கைங்கரியம் மாத்திரம்தான் பண்ண முடியும். சரி, எனக்கு நான் போய் எல்லாரும் 5வது கைங்கரியம் பண்ணணும். அந்த திவ்யாக்னியில் முன்னாடி பார்த்து நடக்கணும், தாறுமாறாக நடக்கக்கூடாது. எந்த காரியம் பண்ணாலும் அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறோங்களே, அந்த மாதிரி அதை பண்ணணும். அதுக்கு இங்கே நம்ம சுற்றி இருக்கிறவா 3 பேர், அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர் அப்படின்னு. அவளிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொன்னார். சந்தன குசுமாதிகளை போல, நிலவு தன்றலை போல, அபிமத விஷயங்களை போல அனுகூல இடத்துலையும், பிரதிகூல இடத்துல பாம்பை கண்டா எப்படி பயந்து ஓடுவோமோ அப்படி அந்த மாதிரி அவள் இடத்துலேருந்து ஒதுங்கி இருக்கிறதும், மண் கல் கட்டி இதெல்லாம் நம்ம கட்டையெல்லாம் என்ன பண்ணுறோம், பொருட்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி அனுபயர் சம்சாரிகள் இடத்துல அப்படி இருக்கணும்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, சில சமயத்தில் ஆசா பாசங்கள்னாலே நமக்கு அது ஓணும் இது ஓணும் அப்படின்ற ஆசா பாசங்கள்னாலே மாறி இருக்கிறவாள் இருக்காளே, அவளிடத்துல ஒரு ஈடுபாடு வரும். அது மாதிரி ஈடுபாடு வந்தால் பகவான் வெறுப்பன் அப்படின்னு பகவானுடைய திருவுள்ளத்துக்கு நாம் ஆளாக மாட்டோம் அப்படின்றதையும் சொன்னார். அதாவது அனுகூலாலே, அது வைஷ்ணவாளா ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்கிற பாகவத்தாலே ஆராதிக்காத போட்டால் அனாதரிச்சா, ராஜசன்னதியில் ராஜாவனுடைய குழந்தையை பரிபவிச்சா அவன் எப்படி இவன் போய் என்ன கேட்குறானோ அந்த காரியத்தை முகம் கொடுக்க மாட்டானோ அந்த மாதிரி பெருமாள் திருவுள்ளம் சீரும்னு சொன்னார். அதே பகவத்வேஷிகளாக இருக்கிற பிரதிகூலர்கிட்ட இவன் ஏதாவது காரியம் ஆகணும் அர்த்த காமங்களடியாக அவனிடத்துல இவன் ஆதரமாக இருந்தான்னா, ராஜமகிஷி சார்வபௌமனான ராஜாவினிடத்துல, சார்வபௌமனான ராஜாவுக்கு ராஜமகிஷியாக இருக்கக்கூடியவ மடிப்பிச்சை இத்தரையாள் இடத்துல போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் ராஜாவுக்கு அது குறைச்சலாயிடும். அதனால் அவன் வெறுப்புமா போலே எம்பெருமான் வெறுப்பன்னு சொன்னார். அதே அனுபயாள் இடத்துல சம்சாரிகள் இடத்துல பண்ணால் கல்லுக்கும் ரத்னத்துக்கும் வாசி தெரியாமல் பாகவதாளை போல அனுபயரையும் ஆதரிக்கிறான் அப்படின்னு பெருமாள் இவனிடத்துல ஒரு வருத்தப்படுவன் அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த ராமானுஜார்ய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்ற இடத்துல எதுவரையில் அர்த்தம் சொன்னோம்னா, இந்த 5 கைங்கரியத்தை சொல்லி அந்த 5 கைங்கரியத்துக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒரு கைங்கரியம் தான் 5வது மாத்திரம் பண்ணுறேன், 4ம் பண்ணுறதுக்கு பிரயத்தனப்பட்டு பண்ணுறது வர்த்ததாம் அபிவர்த்ததாம், அப்புறம் 3ம் பண்ணுறது 2ம் பண்ணுறது, அப்படி பண்ணுறத வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு அப்படி சொன்னோம். ஏன்னா இந்த இடத்துல இன்னொன்று 2வது ஸ்லோகத்தில் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா பிரதிவாசரம் உஜ்வலான்னு சொல்லியிருக்கார். நாள்தோறும் ஜொலிக்கணும், அதாவது ரொம்ப பிரகாசமாக மேன்மேலும் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி பெருமாள் குழுமி தேவர் குழாங்கள் கைதொழச்சோதி வெள்ளத்துள்ளே எழுவதோர் உரு அப்படின்னு சொன்னாரோ, அங்கே நித்தியசூரியெல்லாம் ஒரே பிரகாசமாக இருக்கா. அந்த தேவர் குழாங்கள் கை தொழைச்சே அதிலேருந்து இன்னும் ஜோதிஷா பெருமாள் நடுவில் அதில் இது பண்ணுறான். அந்த மாதிரி இந்த ராமானுஜாரி திவ்யாக்ஞை பிரதிவாசனம் நாள்தோறும் உஜ்வலா என்ன ஜொலிச்சுட்டே இருக்கணும், உயர்ந்தபடியாக பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்கணும்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறதுனால, இப்போ அந்த முன்னாடி பார்த்து நடக்கிறது, இந்த 5 கைங்கரியம் பண்ணுறவன் முன்னாடி பார்த்து நடந்து இவாளோடலாம் இப்படி நடந்துக்கணும்னு சொன்னாரே, அந்த மாதிரி நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, மாறுதலாக நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். இதை அதை உஜ்வலா நாள்தோறும் அது அந்த மாதிரி இப்போ நாம் 5 கைங்கரியத்தை பண்ணிட்டா கூட, ஒருத்தன் ஆஃபீஸுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸுக்கு போகிறான்னா பல பேர் கரெக்டான டயத்துக்கு போவான்,
ஒர்க்கை நன்னா பண்ணுவான், மற்றவாளோட கூட இன்ட்ராக்ஷன் பண்ணிச்சு நன்னா பண்ணுவான். சில பேருக்கு இதெல்லாம் இருக்காது, லேட்டாக போவான், வேலையை ஏதோ பண்ணுவான், பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது. அப்படிலாம் இருந்ததுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணுறானுல்ல. அதுபோல் இப்போது 5 கைங்கரியத்தையும் பண்ணால் கூட இவாளெல்லாம் ஆதரிக்கிறது, அவனை பாம்பு கண்டா பயந்து ஓடுற மாதிரி அவன்லேருந்து ஒதுங்கிறது, அப்படிலாம் முன்னாடி பார்த்து வர்த்திக்கிறது இருக்குது. அதெல்லாம் இல்லாத இருக்கலாம். ஆசா பாசங்கள்னால மாறி நடக்கலாம். இவாள் அனாதனம் பண்ணுறது, அவனை ஆதரிக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் இந்த 5 கைங்கரியம் பண்ணுறது இருக்குதே, அதை பிருத்திவாசனம் உஜ்வலா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனால் இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகமும் அர்த்தவத்தாருது, இந்த ஸ்லோகமும் அர்த்தவத்தாருது. ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம், ராமானுஜாரிய திவ்யாக்ஞா பிருத்திவாசரம் உஜ்வலா அப்படின்றது. அதனால் திகந்தவியாபினி பூயாத், திகந்தவியாபினி பூயாத், திகந்தம் அதாவது இயங்கும்னு அர்த்தம். திக்கு முடிவுன்னா திக்குக்கு முடிவு உண்டா? கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். திகந்தவியாபினி பூயாத், நாம் கிழக்குன்னு இருக்கோம், நாம் ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு முன்னே இருக்கிற இடம் கிழக்குன்னு சொல்கிறோம். ஒரு 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 ரூமில் இருந்துச்சே கிழக்கு பக்கம் இருக்கிற ரூம்னு அடுத்த ரூமை சொல்கிறோம், உள்ளே சொல்கிறோம். அடுத்த வீடை சொல்லச்சே கிழக்கு இருக்கிற வீட்டை இது கிழக்கு வீடுன்றோம். அடுத்த ஊரை சொல்லச்சே கிழக்கு, அது பாட்டுக்கு திக்கு போயிட்டே இருக்கும். அதனால் திக்குக்கு முடிவு கிடையாது. அதை போல் திகந்த வியாபினி பூயாத், எங்கும் இந்த மாதிரி பரவணும். ஏன் சாகிலோகை தைஷணி, இந்த ராமானுஜாரி திவ்யாக்ஞை இருக்குது, இது லோகத்துக்கு ஹிதத்தை நன்மையை பயக்கக்கூடியது. ஏன்னா எப்படி நன்மையை பயக்கக்கூடியதுன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நடக்க வேண்டியபடி அந்த கைங்கரியங்களை பண்ணுறதும், இந்த யாரோட கூட எப்படி எப்படி உறவு வச்சுக்கணுமோ அந்த உறவை வச்சுக்கிறதும், அதை மாறி நடக்காது இருக்கிறதும், இதுதான் ஒரு நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், நாம் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும், தகுந்தவாளோட உறவு வச்சுக்கணும். மற்றுமோர் தெய்வம் உளதென்னு இருப்பாரோடு உற்றிலேன் அப்படின்னு மாறி இருக்கிறவாளோட சேரக்கூடாது. உற்றதும் உன்னடியார் கடிமை அப்படின்னு அடியோராளத்தில் ரொம்ப ஆதரவு கொண்டு அடிமையாக இருக்கணும். அதனால் இப்படி இருக்கிற தன்மை தான். பெருமாள் இடத்துல நாம் கைங்கரியம் பண்ணிட்டா போகாது. பெருமாளை சேர்ந்தவாள் இடத்துல மத்பக்த பக்த பூஜனீயா விசேஷா அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய பக்தனுக்கு பக்தனை நீ ரொம்ப நன்னா பூஜிக்கணும் அப்படின்னு எம்பெருமானுடைய வாக்கியமே. அதனால் நாம் அப்படி வர்த்திக்கணும். அதனால் லோகைதைஷணி சா ஹி பிரசித்தார்த்தம், சாஹி லோகைதைஷணி அல்லவோ, இந்த ராமானுஜாரி திவ்யாக்கே லோகத்துக்கெல்லாம் ஹிதத்தை நன்மையை பயக்கக்கூடியது, அதனால் அது பயக்கக்கூடியது அல்லவோ அப்படின்னு பிரசித்தார்த்தம். அதனால் இது வந்து பிரதிவாசரம் உஜ்வலா, மேலே 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 ஜொலிச்சுட்டே இருக்கணும், பிரகாசிச்சுட்டே இருக்கணும். பிரகாசிச்சுட்டே இருக்கணும்னா பலபடியாக, அதாவது இன்றைக்கி 10 பேர், நாளைக்கு 100 பேர், நாளைக்கு 1000 பேர் குழாங்களாய் அடிவருடன் கூடு நின்னாடுவேன், அந்த மாதிரி ரீதியிலையும் இந்த மாதிரி ஒத்தரைக்கு அதில் வந்து அந்த பண்ணக்கூடிய இது ரொம்ப நன்னா பண்ணுறது இருக்க அதெல்லாமும் இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி சொன்னார். இப்போ இது என்ன ஆகுது, இது ரெண்டும் வெவ்வேறு கர்த்தாவானதுனால இப்படி அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்தையுமே வர்த்ததாம் அபிவர்த்ததாம்லேயே இங்கே பிரித்து காண்பிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொன்னேன். அதாவது 5 கைங்கரியம் வரையில் அதை 1 பண்ணுறவன் 2 பண்ணுறவன் அப்படின்னு 1 பண்ணுறவன் நாளைக்கு 2 பண்ணணும், அப்புறம் 3 பண்ணணும் அப்படின்னு வர்த்ததாம் அபிவர்த்தாமுக்கு அப்படி அர்த்தம் சொன்னேன். ஏன்னா பின்னால் வந்து பிருத்திவாசரம் உஜ்வலான்னு இருக்கிறதுனால அதில் வந்து இவன் முன்னாடி பார்த்து எப்படி நடக்குமோ அப்படி பண்ணுறது உஜ்வலா அப்படின்றதுக்காக அதை சொன்னேன். ஆனால் இதை சாதித்தவர் வேற அதை சாதித்தவர் வேற அப்படின்றதுனால
வர்த்ததாம் அபிவர்த்ததாம்லேயே இந்த பாஷ்யக்காரருடைய நியமனம் மொத்தத்தையுமே அது படிப்படியாக வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலையே அது பூர்ணமாக அனுசந்தானம் பண்ணுறது உச்சிதம். அதே மாதிரி பிருத்திவாசன முஜ்வலா அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பதுலேருந்து முன்னாடி பார்த்து நடத்துக்கிறது அப்படின்லாம் சாச்சாரு. அது மொத்தத்தையும் இதை பண்ணினவருடைய திருவுள்ளத்தில் இருக்குது அப்படின்றத அப்படியே மொத்தத்தையுமே ஒவ்வொன்றுத்துக்கும் இது பிருத்திவாசனம் உஜ்வலான்னு இவர் ஒரு விதமாக சொன்னார், வர்த்ததாம் அபிவர்த்ததாம் மேல் மேலே வளரணும்னு அவர் ஒரு விதமாக சொன்னார். அதனால் மொத்தத்தையுமே ஒரே இடத்துல சொல்லலாம், ஒவ்வொரு இடத்துலையும் மொத்த அர்த்தத்தையுமே இதில் சொல்லலாம். இதுக்கு மேலேயும் ஒரு கேள்வி வரப்போகிறது. மேலே ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீமனு பத்ரவா மனிதனும் சம்வர்த்தையான்னு சொல்கிறார். இப்படி சொல்லச்சே இது எப்படி பாஷ்யக்காரருடைய அந்திம தசையில் சொன்னதை பாஷ்யக்கார நாள்லேயே இந்த சாத்து முறை ஏற்பட்டது, பல்லாண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓது வச்சு பண்ணார். அதுக்கப்புறம் அவள் 2 பேருக்கும் ஓத வைக்கிட்ட உடனே தானும் அதுக்கு உபோத்பலமாக இருக்கிறதுக்காக ஒரு பெருமாளை பிரார்த்தித்தார் அப்படின்னு சொல்கிறது எப்படி சங்கதமாகும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரலாம். இது மந்த சோத்தியம். சரி, மந்த சோத்தியம்னா அது பராமர்சனம் பண்ணாத. ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்திம தசையில் சொன்னதுனால தான் இந்த கைங்கரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுது, அவள்லாம் அந்த மாதிரி அனுஷ்டிச்சான்னு இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் திருநாட்டுகள்னா விட்டு தான் எல்லோரும் இந்த கைங்கரியத்தெலாம் அனுஷ்டிக்கிறான்னு இல்லை. ஏதோ சில பேருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பிரிவு பொறுக்க முடியாமல் ஆற்றாமையானதுனால அவள் ஏதோ பிராணஹத்தி பண்ணிக்கிறதா இருந்தால் அப்போ இதை ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை கோர்வையாக வாக்கியமாக சொல்லியிருக்கார். அதனால் அது ஏடுபடுத்தியிருக்கா, அதனால் நமக்கு அது தெரியுது. ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் எப்போவுமே இந்த விஷயங்கள்லாம் அவர் சாதிச்சிருக்கிறதுனால பூர்வத்திலேயே எல்லாரும் அந்த மாதிரி தான் அனுஷ்டிச்சிருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இருக்கச்சேவே இந்த அனுஷ்டானம்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு இந்த 5 கைங்கரியத்தை பண்ணுறவா 4 கைங்கரியத்தை பண்ணுறவாளும் முன்னாடி பார்த்து நடக்கிறதும் பூர்வத்திலேயே உண்டு. ஆனால் இது ஒரு பிரகரணத்தில் இதை ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமாக அவளுக்கு சொன்னார். பூர்வத்தில் சொன்னது ஏடுபடுத்தலை, அனுஷ்டானத்தில் மாத்திரம் வந்திருக்குது. இதை ஸ்பஷ்டமாக சொன்னதுனால நம் போல்வாருக்கு ஏடுபடுத்தி இது வருது. அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர ஸ்ரீபாஷ்யக்காரர் கடைசியில் தான் இந்த தேவ ரகசியத்தை சொன்னார், அதுக்கப்புறம் தான் இவெல்லாம் எல்லாரும் பண்ண ஆரம்பித்தான்னு சொல்லக்கூடாது. அதனால் இது பூர்வத்திலேயே இந்த திவ்யாஜ்ஞை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அவரிடத்துல அடிபணிஞ்ச வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது, காலக்ஷேபம் பண்ண வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, காலக்ஷேபத்தினுடைய சூக்ஷ்ம அர்த்தங்களை தெரிஞ்ச வாழ்க்கை தெரிஞ்சிருக்குது. அப்படி தான் சொல்லணும். அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் காலத்திலேயே இந்த வாழ் திருநாமத்தை தான் சொல்ல பணித்தாரே, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு ராமானுஜாரி திவ்யாஜ்ஞை இந்த 5 முன்னாடி பார்த்து நடக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி பொருந்தும்ன்ற கேள்விக்கு இடம் இல்லை. அதனால் இது ஸ்ரீபாஷ்யக்காரர் நாள்லேயே இந்த ராமானுஜாரி திவ்யாஜ்ஞை வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு. இப்போது சந்திரனை பற்றி சொல்கிறா, சூரியனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறான்னா அவள் சொன்னா விட்டு நமக்கு அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்ன சூரியனை பற்றி யாருக்குமே ஒன்றும் தெரியாதா? இதெல்லாம் இல்லையா? சந்திரனை பற்றி அவனுடைய குணாதிசயங்கள்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நமக்கு இந்த கிரந்தம் மூலமாக இப்போ தெரிஞ்சுது, அவ்வளோதானே தவிர பூர்வத்திலே அதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கா எல்லோரும். புரிஞ்சுதா? அதான் மாதிரி உபயோகப்படுத்துகிறோம். அப்படி தான் இதை கொள்ளணும். அதனால் இந்த சோத்தியம் வரக்கூடாது. மேலே ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா நாளைக்கு செய்வோம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீன ஜிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித் யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.